மலர்ஸ் கிச்சன் பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி ப்ரான் கறி செய்கிறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கடாயில் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து எண்ணெயை நல்லா சூடு பண்ணிடலாம். அதுக்கப்புறமா 3 லவங்கம், 1 பட்டை, 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வாசனை வரட்டும். அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், இது 3 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்க்குறேன். வெங்காயத்தை பச்சை வாசனை போகிற வரைக்கும் மிதமான தீயில் வதக்கிக்கலாம். வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிருச்சு. அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கணும். இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கின பின்னாடி கட் பண்ணி வச்சுருக்க 2 பெரிய தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி இதில் சேர்க்குறேன். தக்காளியை நல்லா சாஃப்டாக மசியாக வதக்கிக்கலாம். தக்காளி இப்போ நல்லாவே வதங்கிடுச்சு. அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், கடைசியாக 1 டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள். இது எல்லாத்தையும் பொடியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க வச்சிடலாம். இது கொதித்து நல்லா திக்காக வரட்டும். கிரேவி கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி வரட்டும். அது வரைக்கும் இதை கொதிக்க வச்சிடலாம். இப்போ பாருங்கள் கிரேவி கொஞ்சம் திக்காக வந்துருச்சு. அதுக்கப்புறமா சுத்தம் பண்ணி வச்சுருக்க ப்ரான் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். இன்றைக்கி 1/2 கிலோ ப்ரான் எடுத்து நல்லா தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சுத்தம் பண்ணி வச்சுருக்க ப்ரான் எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்த பின்னாடி எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஒரு 3 நிமிஷம் நம்ம மிதமான தீயில் வேக வச்சிடலாம். 3 நிமிஷம் கழித்து இதில் திக்கான தேங்காய் பால் மெஷர்மெண்ட் கப்பில் 1 கப் அளவுக்கு சேர்க்குறேன். சேர்த்துட்டு மிதமான தீயில் ஒரு 10 நிமிஷம் நம்ம இதை கொதிக்க வச்சிடலாம். இது நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் நல்லா தெளிஞ்சு வரட்டும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். ப்ரான் வெந்திட்டுருக்க சமயத்தில் நடுவில் மட்டும் மூடியை திறந்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு திரும்பவும் இதை மூடி வச்சு வேக வச்சிடலாம். இப்போ பாருங்கள் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மூடியை திறந்து பார்க்கலாம். பாருங்கள் ரொம்ப சூப்பராக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ப்ரான் கறி ரெடி ஆயிடுச்சு. நம்ம சேர்த்த எண்ணெய் எல்லாமே மேலே தெளிஞ்சு வந்துருச்சு. கிரேவி ரொம்ப திக்கான கன்சிஸ்டன்சியில் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. கடைசியாக கொத்தமல்லி இலைகளை மேலே சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ப்ரான் கறி ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த ப்ரான் கறி சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே சமயத்தில் சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, பரோட்டா, நான் இது எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இது வரைக்கும் நீங்கள் மலர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். மீண்டும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.